சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் நினைவு தினம். நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 17வது ஆண்டு நினைவு கூறல்கள். தமிழர்களை அனுர அரசு ஏமாற்றாது, நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படும் என்கிறார் விஜித ஹேரத். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னுரிமை அளிக்க தயார், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பிரதமர் பதவி விலக வேண்டும், மக்கள் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கும் மொட்டு கட்சி. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகும் அமெரிக்கா, டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய காலப்பகுதியான 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தலைநகர் கொழும்பில் வைத்து சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபகரும் ஆசிரியருமான லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே லசந்த விக்ரமதுங்கவின் மரணத்திற்கான நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு உறுதியுடன் செயற்படும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசு பொறுப்புடன் செயற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படை விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டி எழுப்புவதே இந்த அரசின் நோக்கம் எனவும், இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருந்தாலும் சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்குறுதி மட்டுமல்ல, அதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயற்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகளுக்கு இணங்க முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்றைய தினம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அடுத்த அமர்வுக்கான விவாதங்களை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற விவகார குழு கூட்டம் ஏன் இந்த வாரம் நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சியின் முதற் கோளாளர் கயந்த கருணாதிலக்க கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முக்கிய சட்டவாக்கங்கள் குறித்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக அரசு காத்திருப்பதாக விமல் ரத்நாயக்க பதிலளித்தார். எதிர்க்கட்சியினர் தயாரித்து வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நிலையற் கட்டளைகளின்படி முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளதால் அதனையும் கருத்தில் கொண்டு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வு நாட்களிலேயே விவகார குழு கூட்டத்தை நடத்துவதுதான் வழமையான நடைமுறை என்று சுட்டிக்காட்டிய கயந்த கருணாதிலக்க விவாதங்களுக்கு தயாராவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்த அமர்வு வாரத்திற்கான விவாதங்களுக்கு தயாராவதற்கு உறுப்பினர்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கும் வகையில் விவகார குழு கூட்டம் விரைவில் திட்டமிடப்படும் என்று விமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹரணி அமரசூரிய உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகாவிடின் நாடளாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரே நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சர் பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அரசியல் நெறிமுறைகளுக்கும் நிர்வாக ஒழுங்குக்கும் முரணானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார்.
கல்வித்துறையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள், ஆசிரியர் நியமனங்கள், பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் அரசின் செயற்பாடுகள் மக்களிடையே பெரும் அதிருப்தியை உருவாக்கி வருகின்றது. இந்த நிலை தொடருமானால் மக்கள் தங்களது அதிருப்தியை வீதியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அரசு மக்களின் குரலை கேட்காவிட்டால் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற போராட்டத்தை தவிர வேறு வழியில்லாமல் போவார்கள் எனவும் அதற்கான முழு பொறுப்பும் அரசின் மீதே இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி அமைச்சு பொறுப்பை முழுமையாக கவனிக்கக்கூடிய தனி அமைச்சரை நியமிப்பதே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கிராம மட்டங்களிலான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் பிரஜா சக்தி என்ற தற்போதைய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தெரிவு செய்யப்படும் தலைவரை கூட சிபாரிசின் பேரில் நியமிப்பது கிராமங்களின் அபிவிருத்திக்கு வழிவகுக்காது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா அமைப்பாளர் எஸ் தவபாலன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் குறித்த விடயம் தொடர்பிலான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஊடகங்களுக்கு முன்னால் எங்களுடன் விவாதிக்க வர வேண்டும் எனவும் அவர் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த 2025ஆம் ஆண்டு பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழி செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய சுற்றறிக்கை கூட வெளிவந்திருந்தது. பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு, பிரஜா சக்தி குழு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்று தான் சொல்லலாம். கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து வருவதானால் கடந்த கால அரசாங்கங்களிலே இந்த சுற்றறிக்கைகளை போல, இங்கே என்னுடைய கையில 2 சுற்றறிக்கைகள் இருக்கின்றது, இந்த 2 சுற்றறிக்கைகளை போல பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள், கவர்ச்சிகரமான விடயங்கள், மக்களை வளப்படுத்துகின்ற பல செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தது. நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்திலே கடமையாற்றி இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நீண்ட காலம் கடமையாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்றுருவங்கள், ஒவ்வொரு அரசாங்கத்தால் நடைபெற்ற சுற்றுருவங்கள் தோல்வியுற்றதுக்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் தலையீடு அல்ல அரசியல் பிரசன்னம். அதை விட மோசமான அரசியலை தான் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி வந்த இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி செயற்படுத்தி வருகின்றத எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நாங்கள் சவால் விடுக்கின்றோம், இந்த பிரஜா சக்தியிலே அரசியல் இல்லை என்று சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன். இந்த விடயங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார். முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட விவாதிக்க வரட்டும். இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வரும் பண மோசடிகள் மற்றும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்காக புதிய விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டமானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நேரடி வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும் கிழக்கு கடற்கரையை அடையும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வானிலை ஆய்வுத்துறையின் முன்னறிவிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை, சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திருகோணமலையில் இன்று காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. இதனால் கடலின் அலைகள் கொந்தளிப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வலுவாக கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என்று கருதப்படுகின்ற 66 சர்வதேச மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக உள்ள அமைப்புகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் எவை என்பதை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த தீர்மானங்களின் மூலம் தொடர்புடைய அமைப்புகளில் அமெரிக்கா தனது பங்கேற்பை முழுமையாக நிறுத்துவதுடன் அவற்றிற்கு வழங்கப்படும் அனைத்து நிதி உதவிகளையும் துண்டிக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி தீர்மானம் குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் 35 ஐக்கிய நாடுகள் அல்லாத அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் குறிப்பாக காலநிலை மாற்றம் குறித்த அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் சர்வதேச காலநிலை மாற்றக் குழு, ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி தொடர்பான சர்வதேச நிறுவனம், மேலும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாக உள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான அமைப்பு ஐநா அல்லாத அமைப்பாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது உண்மையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 31 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்தும் அமெரிக்கா விலக உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் நினைவு தினம். நீதி மறக்கப்பட்ட நிலையில் 17வது ஆண்டு நினைவு கூறல்கள். தமிழர்களை அனுர அரசு ஏமாற்றாது, நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படும் என்கிறார் விஜித ஹேரத். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னுரிமை அளிக்க தயார், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பிரதமர் பதவி விலக வேண்டும், மக்கள் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கும் மொட்டு கட்சி. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகும் அமெரிக்கா, ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.